எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். 13 ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது, விசாக நட்சத்திரமாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக சிறப்பான நாளாக இருக்குது, முருகருக்கு உரிய நாளாகவும் இருக்குது. நம்ம டியூஸ்டே முருகருக்கான ரீடிங்கும் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு பொருத்தமான ஒரு ரீடிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னைக்கு முருகருடைய மெசேஜஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்னென்ன மெசேஜஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய அதுவே விழுது, இதை எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ ப்ளீஸ் முருகா. ஸோ முருகருடைய மெசேஜஸ், நான் வந்து என்னுடைய டிபி பார்த்தீங்கன்னா, சேனலுடைய டிபி பார்த்தீங்கன்னா முருகர் தான். அது வந்து ஆக்சுவலி நான் சின்ன வயசில் பயங்கர முருக பக்தை. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி டைரியில் வந்து வச்சுருப்பேன் ஸ்கூல் படிக்கும்போது. அப்படியே முருகர் ஃபோட்டோ பார்த்தா அப்படியே கண்ணீராக போகும், ஓகேவா? அந்தளவுக்கு இப்போது. ஆனால் என்ன அறியாமலே நான் அந்த டிபி வந்து முருகரை செலக்ட் பண்ணேன். அது ஸோ அவர் சில விஷயங்களை வந்து செய்ய வைக்கிறாரு, ஓகேவா? லெட்ஸ் see. ஸோ கடவுள் வந்து கண்டிப்பாக நமக்கு எல்லா விதத்துலேயும் சிக்னல்ஸ் காட்டுவாங்க, நம்ம கூட பேசுவாங்க. நம்ம வந்து அந்த எனர்ஜியில் இருக்கணும். அந்த எனர்ஜியில் இருக்கும்போது அவங்க பேசுகிறது எல்லாமே நமக்கு புரியும். ரெகுலராக தியானம் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தேவையில்லை போதுன்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, தேவையில்லாததை என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ தானே நம்மளுடைய ஆன்மா ஞானம் நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு சின்ன உலகத்துக்குள்ளே நம்ம வருத்தப்பட்டுட்டே நம்ம இருக்கிறத விட்டுட்டு வெளியில் வரணும். அது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரியா? அண்டு டெய்லி டாரோ ரீடிங் வந்து டெய்லி நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் வந்து அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வாங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக எடுத்துக்கணும், சரியா? அதே நினச்சி கவலைப்பட்டுட்டு நான் காத்துட்டே இருக்கேன், அவங்க வரலை, கிடைக்கல, அந்த மாதிரி நம்ம இருக்கிறத விட்டுட்டு அது மூலமாக வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க அதில் ஒரு நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்கும்போது யூனிவர்ஸ் கொடுக்காம போக போகிறது கிடையாது, ஓகே? ஸோ கிடைக்காம போகாது, ரைட்? அங்கே எங்கேயோ நம்மளுடைய தாட்ஸ் எண்ணங்களில் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கேப் இருக்கலாம், அதனால நமக்கு டிலே ஆகலாம் நம்மளுடைய நம்பிக்கை, ரைட்? ஸோ நல்லா அது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? அண்டு நடக்கலை கிடைக்கல அதெல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ஒரு லெசன். நமக்கு வந்து எல்லாமே கிஃப்ட்டு, ரைட்? கிடைக்கலன்னா அது ஒரு கிஃப்ட்டு, கிடைச்சா அது ஒரு கிஃப்ட்டு, சரியா? கிடைக்கலன்னா அடுத்து வந்து ஒரு அதை விட பெஸ்ட்டாக தான் கிடைக்கும், ரைட்? அது வந்து நம்ம புரிஞ்சிக்கவும் மாட்டோம், ஏற்றிக்கவும் மாட்டோம், ரைட்? ஓகே, இல்லை எனக்கு நான் விரும்புகிறது தான் வேணும்னா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பேச வைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் இதெல்லாம் பேசணும்னு பிளான் பண்ணவே இல்லை, ஓகேங்களா? ஸோ சொல்லணும்னு தோணுது. அந்த வட்டத்தில் இருந்துட்டு வெளியே வரணும். நம்பிக்கை அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வாங்க. கவலைப்பட்டுட்டு நெகட்டிவ் எனர்ஜி வந்து போட வேண்டாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க, கவனமாக கேளுங்க. நீங்கள் ஒரு விஷயத்த இருந்து பாசிட்டிவாக வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ உங்கள் பர்சனை வந்து நீங்கள் ரீயூனியன் அப்படின்றத நினச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வேறு எனர்ஜியில் இருக்காங்க, இல்லை பிரேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு செகண்ட் அவங்களுக்கு வந்து அந்த இது கிளிக் ஆகும், ஏன் நம்ம சேர்ந்தா என்ன அப்படின்ற வரும்போது உங்களுடைய எனர்ஜி ஆல்ரெடி அதில் தான் இருக்குது, ரெண்டும் கோயின்சைட் ஆகும். பட் நீங்கள் அதை விட்டுட்டு நெகட்டிவாகவே நினச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க எனர்ஜி வந்து ஓகேன்னு வரும்போது கூட உங்களோட கோயின்சைட் ஆகாது. ஸோ நம்மளுடைய எண்ணங்களே நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, நம்ம இப்போ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாசிட்டிவ் தாட்ல இருங்க. அந்த ஒரு அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும்போது இந்த விஷயங்கள் வராது, ஒரு பொறுமைன்றது வந்துடும், ரைட்? நீங்கள் விரும்புகிற பர்சன் மேலே ஒரு
என்லெஸ் லிமிட்லெஸ் ஒரு அன்லிமிட்டடாக ஒரு லவ் இருக்கணும். அன்கண்டிஷனல் லவ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும். என்னுடைய லவ் உண்மையானது, என்னுடைய அன்பு உண்மையானது, ஓகேவா? அதை அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஓகே, சில பேருக்கு சுச்சுவேஷன் வந்து அவங்க வேற யார் கூட மேரேஜ் ஆகி போயிடலாம். அந்த செகண்டை நீங்கள் அவங்கள வந்துட்டு மறந்துடணும். ஓகே, அதுக்கு மேலே அவங்க மேலே ஆசைப்படுறது வந்து அர்த்தமே கிடையாது. மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் அவங்க திரும்பி வருவாங்களா, வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா, அந்த தாட்டெல்லாம் வந்து தெரியல, எந்த அளவுக்கு இட்ஸ் ஒர்த்து அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம மனசுக்கு ஏதோ ஒன்று சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளால செய்ய முடியும். உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லி வைங்க, எதை செய்யணுன்றத நீங்கள் சொல்லி பாருங்கள். இமீடியட்டாக அந்த செகண்ட் வந்து மனமாற்றம் ஏற்படும். ஓகேவா? வேற யாரு சொன்னாலும் ஏற்படாது, எத்தனை கன்வின்ஸ் பண்ணாலும் ஆக மாட்டோம். ஆனால் உங்கள் மனசுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்கன்னா அதை மீறி எதுவும் நடக்காது. ஓகே, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். பையனுக்கு வந்து வாத்தியார் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நினச்சாதான் அந்த பையன் பண்ணுவான், பையனோ பொண்ணும், இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. சரியா? அப்போ அவங்க நினைக்கணும் இல்லையா, நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறக்குள்ள நல்ல மார்க் எடுக்குது, நல்ல லைஃப்பில் வந்து ஸ்டடீஸ் நல்லா இருக்குது. அதே தான் லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷனும். ஸோ உங்களுடைய மனசுக்கு நீங்கள் சொல்லி வைங்க. ரைட்? ரொம்ப வந்து நம்ம அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரேக்கப் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கதற வேண்டாம். பொறுமையாக இருங்க, லீவ் சம் ஸ்பேஸ். ஓகேவா? அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கோ கொஞ்சம் டைம் கொடுங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப், ஒருத்தருடைய மனசு, இது இன்னொருத்தருடைய மனசு. அந்த மனசு ஒரு தனி உலகம், இந்த மனசு ஒரு தனி உலகம். ஓகேவா? அப்போது என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னா பொறுமையாக தான் இருக்க வேண்டியிருக்கு. பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் அதே நேரம் ஒரு அன்பு உணர்வோடும் இருக்கும்போது அந்த அன்பு உணர்வு வந்து அவங்கள சென்று அடையும். சரியா? அவங்கள போய் ரீச் ஆகும் கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கு என்னதான் கோவமோ டவுட்டே இருந்தால் கூட அது தானாகவே மாறும். அவங்க மனசில் வந்து அது தானாகவே மாறும் கண்டிப்பாக. ஓகே, ரைட்? ஸோ பாருங்க, உங்களுக்கு அது சரின்னு படுதா ஒரு விஷயம், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அது வந்து சரி இல்லை அப்படின்றது தெரிஞ்சும் வெயிட் பண்ணுறது தவறானது. ஓகேவா? ஸோ ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிக்கவும். நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். சரியா? ஸோ முருகர் வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாரு உங்களுக்கு நமக்கு, ஓகேவா அப்படின்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நியூ பிகினிங் இருக்குது வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் ஏற்பட்டுட்டே இருக்கும். மனமாற்றம் ஏற்படலாம், உங்களுடைய எனர்ஜியில் ஒரு புத்துணர்வு ஏற்படும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேவா? மணி விஷயத்தில் ஒரு வழி பிறக்கும் கண்டிப்பாக. அதுதான் இங்கே பார்க்க முடியுது. ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்க்க முடியுது. பொறுமையாக இருங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு இமோஷனல் ஆக வேண்டாம். ஓகேவா? என்ன செய்யனே தெரியல, பாதையே எனக்கு தெரில, எந்த பாதையில் நான் போகனே தெரில அப்படின்னா முருகரை வந்துட்டு சரணடைங்க. ஓகேவா? அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான பாதையை வந்து காட்டுவாங்க. ஓகே, அண்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க, உங்களுக்கான பாதை வந்து உங்களுக்கு தெரிய வரும். தியானம் பண்ணுங்க. தியானம்லாம் ரொம்பவே வந்து கொஞ்சம் அந்த உலகத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் வரணும். ஓகே, ஸோ அந்த தியானம்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு, கூருணர்வு திறனை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ உங்கள் கேள்விகளுக்கான பதில் உங்களுக்குள்ள இருந்தே வரும். ஸோ முருகர் அப்படின்றவர் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு வெளிச்சத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருள் வந்து அவர் கொடுக்குறாரு. ஓகேவா? அண்ட் நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். தூங்காமல் நிம்மதி இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணுறீங்க. இந்த கார்டு, சென்டர் ஆஃப் த கார்டு வந்து வெரி பாசிட்டிவ். இங்கே பாருங்கள், ஒரு ரூட்டு
மண்ணுக்கு அடியில ரூட். தட் மீன்ஸ் நீங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அது மேல வந்து முளைச்சு வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஓகேவா? ஸோ இந்த கார்டு இருக்கிறனால ஷேரா சொல்ல முடியும், உங்களுடைய பொறுமையின் பலன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து நம்பிக்கையோட இருங்க. ஏன் தூங்காம கஷ்டப்படணும்? மேபி இந்த கார்டு வந்திருக்கனால சில பேர் என்ன நான் சொல்லலாம்னா, பொறுமையா நீங்க இல்லாம இருக்கலாம். பட் பொறுமையா இருங்க அப்படின்றத சொல்றதுக்கு இந்த கார்டு வரலாம். பொறுமையா இருக்கும்போது உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். பொறுமையா இருந்தா பத்தாது, நீங்க அதற்கான உழைப்பையும் போடுங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு நியூ பிகினிங் 2 இயர்ஸ் இருக்கு. ஸோ முருகர் கொடுக்கக்கூடிய வாக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான நியூ பிகினிங் இருக்குது. ஓகேவா? நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்துல ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்குது. அண்ட் நீங்க வெயிட் பண்றீங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான கார்டு தான், ரைட்? 3 of Wands. இங்கேயும் என்ன தெரியுதுன்னா, நிறைய எஃபோர்ட் போட்டு நீங்க வெயிட் பண்றீங்க. உங்களுடைய நீங்க நினைக்கிற விஷயம் ஒரு அந்த ஷிப் வில் கம் டு யூ, ரைட்? நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் உங்களை தேடி வரும். சில பேர் ஃபாரின் போகணும்னு யோசிச்சிருக்கலாம், அதுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கலாம். அதுக்கான எஃபோர்ட்டை போடுங்க, அதுக்கான பலன் இருக்கும். சம்வாட் உங்களுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கலாம். ஓகே, அதை வந்து கன்சிஸ்டண்டா மாத்துங்க. சரியா? சில நேரம் விரும்பி செய்யறது, இல்லை சில நேரம் செய்யாம இருக்கிறது, அந்த மாதிரி அதை வந்து கன்சிஸ்டண்டா வந்து மாத்துங்க. அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கவனிங்க, ரைட்? கேர் பண்ணுங்க. டயட்ல இருங்க. டயட்டை ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், அஸ்னாஸ் பண்ணலாம். அடுத்து வந்து அதான் அந்த யோகா அஸ்னாஸ்ல எல்லாம் வந்துடும். உங்களை கவனிக்கணும். ஒரு ஃபிட்னஸோ, உங்களை அழகா வச்சுக்கிறதோ, சரியா? உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட்டுக்கு தேவையோ அதை வந்து நீங்க கவனிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து முருகர் கொடுக்குறாங்க. அண்ட் இங்க 3 of Pentacles இருக்கு. நீங்க யாரு அப்படின்றத காட்டுங்க. உங்களுடைய கவலை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வாங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தான் இருக்கட்டும், பரவாயில்ல, ரைட்? அதை மெதுவா பார்த்துக்கலாம். 7 of Swords இருக்கு. ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம், அதனால நிறைய மனக்கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம், நம்பிக்கை பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், மனக்கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இருந்துட்டு போதும். ஓகேவா? புரிஞ்சுக்க நேரம் வரும்போது முருகர் வந்து அதை புரிஞ்சுக்க வைப்பாரு. அண்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய சக்சஸ்ல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நீங்க வந்து உங்களுடைய டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துங்க. ஓகே, நீங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம், அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. சரியா? ஸோ சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒரு டீம் ஒர்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிடைக்கும். அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க, ரைட்? அண்ட் நீங்கள் எல்லார் மேலேயும் ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம். சரியா? அண்ட் இன்ட்யூஷன், உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற செயலில் வந்து செயல்படுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பேபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் இருக்கு. அந்த முயற்சி வந்து உங்கள்கிட்ட விட்டு விட்டு இருக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு தொடர் முயற்சியாக எடுங்க. எடுக்கும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போ நான் வந்து இது வந்து ஒரு ஜென்ரல் உங்களுடைய எனர்ஜியாக வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, நான் இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அடுத்ததான் வந்துட்டு ஒரு லவ் ரிலேட்டடா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா முருகர் வந்து என்ன நமக்கு சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாமா? ரைட்? ஸோ இது 2 பார்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் எனர்ஜி. உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அபண்டன்ஸே இருக்குதுங்க. கவலையே படாதீங்க, ஓவரா ஒரி பண்ணாதீங்க, உங்க எஃபோர்ட்டை மட்டும் போட்டுட்டே இருங்க. அண்ட் now let's see, ஒரி பண்றத விட்டுருங்க. சரியா? உங்களை நமக்குன்னு ஒரு நம்மளை கேர் பண்றதுக்குன்னு இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் மனநிலை மாறும். ஸோ பாசிட்டிவாக மாறும்போது நாம நினைக்கிறதே நம்மளை தேடி வரும், ரைட்? அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போதான் நெகட்டிவாகவே வருத்தப்பட்டுட்டே இருந்தால் நெகட்டிவாக தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஹாப்பியாக இருக்கிறத இருந்து பாருங்க, ஹாப்பினஸ் அட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ உங்களுக்காக இந்த கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்கள் மேலே இருக்கிற ஒரு அன்புனால தானே கொடுக்குறோம். ஸோ இந்த அன்பெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அன்பெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? ஸோ லெட்ஸ் see எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு டேரோ ரீடரும் போடுற எஃபர்ட். ஓகேங்களா? ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக முருகர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு நெகட்டிவாக தோணுச்சுன்னா அதை எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் முடிஞ்சு போச்சு. கைடன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் see ஒருவருடைய மெசேஜ் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப். ப்ளீஸ் ஸ்பிரிட். ரொம்ப அருமையாக ஃபீல் ஆகுது முருகருடைய கிரேஸு. அதாங்க அந்த அன்பு அப்படிங்கிறது வந்து கடவுளை உணர வைக்கும். ஸோ அன்பே கடவுள், ரைட்? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லோரும் கொடுங்க. ஓம் முருகா இல்லை ஓம் சரவணபவ டைப் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு கொடுங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ முருகருடைய மெசேஜ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஃபைனலாக சக்ஸஸ் அப்படின்ற கார்டு வந்து விழுது. இங்கேயும் சில மெசேஜஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மெசேஜஸ் நிறைய வர்றது. ஏங்க ஏற்பட்டது கொடுத்துட்டே இருக்கார். மை காட், நிறைய சொல்ல விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து நிறையா பேர் இந்த ரிலேஷன்ஷிப்னால அவஸ்தைகள் பார்க்குறோம். எத்தனை டாரோ ரீடிங் சேனல், அதில் கமெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், ரைட்? கரெக்டாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see ட்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதில் வரதே வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் பார்த்தோம்ல, அப்போ அதுவே பொண்ணு தானே. ஓகே, ஸோ ஹெர்மிட், த்ரீ ஆஃப் கப்ஸ், சேரியட். நிறைய விஷயங்கள் இருக்குது. லெட்ஸ் see, கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்த்துக்கலாம். ஸோ எம்ப்ரஸ், ஃபோர் ஆஃப் கப்ஸ். இது வேண்டான்னு உள்ளே வச்சேன், எட்டிகிட்டு இருந்துச்சு, உள்ளே வச்சா மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. நைன் ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், எயிட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், one second please. Strength, page of wands, page of swords, tower. Wow, king of cups, 10 of cups. 10 of cups லாஸ்ட் கார்டை எடுக்கிற சென்ட்ரலாக வைக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்க்கும்போது என்ன ஒரு இது ஒரு கார்டே போதும்னு நினைக்கிறேன். இங்கே குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது, இங்கே கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு மெசேஜ் வந்து முருகர் தராரு. ஓகேவா? அப்படின்றது தான் பார்க்க முடியுது. உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து இது வரைக்கும் போராட்டம், தனிமை, கவலை, ஏமாத்திருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம், தேர்ட் பார்ட்டிஸ், ரைட்? இங்கே வேறன்னு இருக்கு. ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பொறுமையாக. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் ஒரு டவர் இருக்கா. ஸோ நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது, அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் வருது. ஓகேவா? ஸோ நீங்களும் இல்லை உங்கள் பர்சனும் வந்துட்டு ஸ்டில் உங்களை வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த்ரூ ஆன்லைன் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம்.
உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் யார் அப்படின்றத வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணப்படுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்லையும் உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, உங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். அது சரியான நோக்கம், சரியான ஒரு இதுதான், அது என்ன எஃபர்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். உங்களுக்கான ஒரு சக்ஸஸை வந்து பார்க்க முடியுது. இன்னொன்று, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை நோக்கி நீங்கள் செயல்படணும் அப்படின்றது முருகருடைய மெசேஜாக இருக்கு. தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தனிமை வந்து கண்டிப்பாக வந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு டைம் பீரியட். ஸோ நிறைய வாழ்க்கை தத்துவங்களையோ சுற்றி இருக்கிறவங்களையோ புரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் அதுக்கான ஒரு டைம் பீரியட் தான். அதனால் அந்த தனிமையை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த தனிமையை வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸை வெளியே கொண்டு வரலாம். 3 of Cups இருக்கும்போது சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் டவர் இருக்கு, கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. நம்பிக்கையோடு இருங்க. ஓகே? ஸோ உங்களுடைய உழைப்பை வந்து போடுங்க. அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம், உங்களுடைய தாட் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே? அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதிகமான ஒரு போராட்டம் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு சக்ஸஸை குறிக்கக்கூடியது தான். ஸோ இந்த போராட்டம் உங்களுக்கு வந்து ஒரு தைரியமான மனோநிலையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக போராடுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எங்கேயுமே நான் வந்து ஒரு ஃபெயிலியரை பார்க்கல. ஒன் செகண்ட். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வருது. இந்த 10 of Swords என்ன அப்படின்னு பார்த்தேன். வெதர் திஸ் இஸ் எண்ட் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கிடைக்குது. தட் மீன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் அது அந்த நிலை மாறி உங்களுக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு நியூ சிச்சுவேஷன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே? ஸோ சிங்கிள்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் சில பேருக்கு வந்து அதான் சொன்னேன்ல, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், அதாவது மேரேஜ் அப்படின்றதுல போய் முடிய போகுது. ஓகே? உங்கள் லைஃப் வந்து அடுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட்? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருங்க. சரியா? ரொம்ப யோசிக்க தேவையில்லை. பாஸ்டையே நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ உங்களுடைய பர்சன் வந்துட்டு அவங்களுமே பாஸ்டில் நடந்து நினச்சி ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸ்டில் அவங்க வந்து உங்களை கேர் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த லவ் அண்ட் கேர் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே? கண்டிப்பாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். அது வரைக்கும் நீங்கள் ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம். எனர்ஜெட்டிக்காக உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள். சில பேர் புதுசாக படிக்கணும்னா படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ எந்த விதத்துலையும் உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு 4 கார்டு அதுதான் சொல்லுது. செல்ஃப் டெவலப்மெண்ட். ஓகே? உங்களுடைய சக்ஸஸை நோக்கி, உங்களுடைய விருப்பம் அதை நோக்கி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடணும். ரைட்? வேறு டைரக்ஷனில் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஒரே பார்வையில் உங்களுடைய வண்டியை நீங்கள் ஓட்டணும். ரைட்? அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஸோ அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் இல்லையா? அதை நீங்கள் கவனிங்க. அப்படி கவனிக்கும் போது என்னாகும்? நீங்கள் போராடிட்டு இருக்கிற விஷயம், அந்த போராட்டத்துக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய எஃபர்ட் மூலமாக. அண்ட் மோரோவர் இங்கே இந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பார்க்க முடியுது. ரைட்? ஸோ எம்ப்ரஸ் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங். ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நியூ ஜாபுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்புறம் அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடணும். சரியா? அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கும், அதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரமோஷன் இதுவரை கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம் இருக்குது. அண்ட் புதிய தொடக்கம் இருக்குது வாழ்க்கையில். ஓகேவா? ஸோ
நீங்கள் வந்து இதுக்கு முருகருக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.